மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மேல்நிலை முதலாம் ஆண்டு இயற்பியல் பாடத்தில் தொகுதி 2 அலகு 7 பருப்பொருளின் பண்புகள் நாம் இந்த பாடவேளையில் பார்க்க இருக்கின்ற பாடத்தினுடைய தலைப்பு. பருப்பொருளின் பண்புகள் அப்படின்னு தலைப்பின் கீழே முதல்ல பருப்பொருள்னா என்ன, நாம் உணவில் உண்ணக்கூடிய பருப்புகள் ஞாபகத்துக்கு வரக்கூடிய அதே வேளையில் கீழ் வகுப்பில் பருப்பொருள்னா என்னன்னு மிக தெளிவாக படிச்சிருக்கோம். அது சம்பந்தமான சில செய்திகளை இப்போ நான் ஞாபகத்துக்கு கொண்டு வரேன். குறிப்பிட்ட நிறையும் கன அளவும் கொண்ட அனைத்து பொருள்களுமே பருப்பொருள் எனப்படும். குறிப்பிட்ட நிறையும் கன அளவும் அல்லது கொள்ளளவும் அல்லது இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடிய பண்பும் உடைய அனைத்து பொருள்களுமே பருப்பொருள் எனப்படும். நாம் உண்ணும் உணவு, சுவாசிக்கும் காற்று, உடுத்தும் உடை, குடிக்கும் நீர், மரம், கல், செடி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய அனைத்து பொருள்களுமே பருப்பொருள். அது மட்டும் இல்லை, கண்ணால் பார்க்க முடியாத பாக்டீரியா, வைரஸ் என்ற நுண்ணுயிரிகளிலிருந்து மிக பெரிய கோள்கள் வரை அனைத்துமே பருப்பொருள் என்று அழைக்கப்படும். இப்போ பருப்பொருள்னா தெளிவாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ இந்த பாடத்தில் அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பில் பார்த்தீங்கன்னா பருப்பொருளின் பண்புகள். இப்போ இந்த பருப்பொருளை எதுக்கு சார் நம்ம இங்கே படிக்கிறோம், பண்புகளை எதுக்கு படிக்கணும்? விண்வெளி ஆராய்ச்சிக்கோ அல்லது அணுக்கரு உலையில் பணியாற்றக்கூடிய இடத்திலேயோ இன்னும் செயற்கை உறுப்புகள் இவற்றையெல்லாம் தயாரிப்பதற்கு என்ன செய்கிறோம், நம்ம பொருள்கள் தயாரிக்கப்படும் பொழுது, உடைகள் தயாரிக்கப்படும் பொழுது மிக உறுதியாக இருக்க வேண்டும், லேசானதாக இருக்கணும். அப்போ தரம் அதிகமானதாகவும் எளிமையில் கையாளக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய அந்த மாதிரி இடத்துல நம்ம உடைகள் தயாரிப்பதற்கு அந்த பயன்படுத்தக்கூடிய பருப்பொருளுடைய பண்புகளை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் மருத்துவத்துறையிலேயே செயற்கை மனித உறுப்புகளாக இருக்கட்டும் அல்லது செயற்கை திரவங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே பருப்பொருளின் கீழே தான் வருது. இந்த பருப்பொருளானது எனப்படும்னா எனிதிங் ஹேஸ் மாஸ் அண்ட் வால்யூம் இஸ் கால்டு மேட்டர். மேட்டர் என்பது இங்கே பருப்பொருள். பருப்பொருளானது பண்புகளை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய இயல்பான 3 நிலைகள் பற்றி நம்ம இங்கே பார்க்கணும். படத்தை பாருங்கள். பருப்பொருளினுடைய பல்வேறு நிலைகள். இயல்பான நிலையில், இயல்பான சூழ்நிலையில் பருப்பொருள்கள் 3 விதமாக காணப்படுகிறது. திண்மங்கள், திரவங்கள், வாயுக்கள். நன்றாக நமக்கு தெரியும், உலகில் உள்ள அனைத்து பொருளினுடைய அடிப்படை அமைப்பே அணுக்கள் தான். அந்த அணு அமைப்பினுடைய அடிப்படையில் இந்த படமானது இங்கே வரையப்பட்டுள்ளது. முதலில் கீழே பாருங்க, திண்மம். அந்த அணுக்களினுடைய அமைப்பானது மிக நெருக்கமாக அழகாக அடுக்கப்பட்டிருக்கிறது. மிக வலுவான பிணைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வாறு வலுவான பிணைப்பில் உருவ அமைப்பு கொண்ட அந்த பொருள்களுக்கு பேர் தான் என்னதுன்னா திண்மங்கள். புற ஆற்றல் அளிக்கப்படும் பொழுது, வெப்பமாக இருக்கலாம், மின்புலமாக இருக்கலாம், காந்தப்புலமாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் நாம் புற ஆற்றல் அளிக்கப்படும் பொழுது அந்த அணுக்களுக்கு இடையே, மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள பிணைப்பானது சற்று குலைந்து விலகி, திரவம் என்ற படத்தில் பாருங்களேன், கொஞ்சம் தனித்தனியாக தெரிகிற மாதிரி தெரியும். அப்போ புற ஆற்றல் அளிப்பது வரைக்கும் அது திண்மமாக தான் இருக்கும். ஆனால் புற ஆற்றல் அளிக்கப்படும் பொழுது என்ன மாறுது, அணுக்களுக்கு இடையே உள்ள பிணைப்பு முறிந்து திரவம் என்ற நிலையை அடைகின்றது. மேலும் வெப்பப்படுத்தும் பொழுது பிணைப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாயு என்று அழைக்கப்படுகிறது. பிணைப்பே இல்லை அல்லது வலு குறைந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக இயல்பாக பருப்பொருள்கள் 3 நிலைகளில் காணப்படுகின்றது. திண்மம், திரவம், வாயு. மிக முக்கியமான இடம், ஒரு மார்க்கில் கூட அந்த கேள்வி வரலாம் பார்த்துங்க. இயல்பான சூழ்நிலை, அந்த வார்த்தையை கவனிக்கலாம். இயல்பான சூழ்நிலையில் பருப்பொருள்கள் 3 நிலைகளில் காணப்படுகிறது. திண்மங்கள், திரவங்கள், வாயுக்கள். அதீத சூழ்நிலைகளில் அல்லது வேறுபட்ட சூழ்நிலைகள், சில வித்தியாசமான சூழ்நிலைகளில் மேற்கொண்டு 3 நிலைகளை நம்ம அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். பிளாஸ்மா, போஸ் ஐன்ஸ்டீன் வாயு பண்பு மற்றும் குவார்க் குழுவான் பிளாஸ்மா போன்ற நிலைகளிலும் பருப்பொருள்கள் உள்ளதாக கருதப்படுகிறது. அப்போ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 நிலை. நான் திரும்பவும் சொல்கிறேன், இயல்பான சூழ்நிலையில், இயல்பான நிலைகளில்
அதனுடைய அடிப்படை நிலை மூன்றே மூன்று தான்: திண்மம், திரவம், வாயு. இயற்பியலில் மிக ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு நீர். நீர் என்பது பார்த்தீங்கன்னா குளிர்வித்தால் பனிக்கட்டி, ஐஸ், திண்மம். சற்று வெப்பப்படுத்தினால் என்ன ஆயிடுது? நீராயிருது. அல்லது வெளியே வச்சுட்டோம்னு வச்சுங்க, அந்த ஐஸே உருகி என்ன ஆயிரும்? திரவமாக மாறிடும். அதே திரவத்தில் நம்ம சூடுபடுத்தும் பொழுது வாயுவாக மாறுகிறது. அப்போ ஒரே பொருள் மூன்று நிலைகளில் இங்கே காணப்படுது பாருங்க. இது ஒரு அரிய நிகழ்வு. இயற்பியலில் நாம் காண கிடைக்காத ஒரு காட்சி என்று கூட சொல்லலாம். என்னென்னா, மூன்று நிலைகளிலேயுமே அதனுடைய அணுக்களினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு ஒன்று தான், H2O. 2 ஹைட்ரஜன் அணுக்கள், ஒரு ஆக்சிஜன் அணு. இவை மூன்றும் நிலைகளாக இருந்தாலும் ஒரே பொருள். ஆக திரும்பவும் சொல்கிறேன், பருப்பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. பருப்பொருளுடைய பண்புகளை படிக்கிறதுக்கு முன்னாடி அது இருக்கக்கூடிய இயல்பு சூழ்நிலைகளில் மூன்று நிலைகள் என்னென்னா திண்மம், திரவம், வாயு. இப்போ தான் பாடத்தினுடைய தலைப்புக்கு மறுபடியும் வர்றான். பருப்பொருளின் பண்புகள். இந்த பாட வேளையில் இந்த பருப்பொருளின் பண்புகளினுடைய பகுதியின் கீழே நம்ம பார்க்கக்கூடிய அனைத்துமே இங்கே கட்டப்படத்தின் மூலம் காண்பிக்கப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் திண்மம், மறுபக்கம் பாய்மம். பாய்மம் என்பது திரவத்தையும் வாயுவையும் சேர்த்தது என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம இந்த பகுதியில் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு தான் திண்மம். திண்மம்னா நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறோன்னா, அணுக்கள் மிக வலுவாக பிணைக்கப்பட்டிருக்கும். இப்போ திண்மத்தில் உட்பிரிவுகள் என்னென்னு பார்க்க போகிறோம்னு பாருங்கள். அந்த சிலையில் பாருங்கள். மீட்சி பண்பு, மீட்சி குணகம். மீட்சி பண்பு எப்படி என்பது நம்ம கணக்கு செய்வதற்கு தான் 2 வார்த்தைகள் மிக மிக முக்கியமாக தேவைப்படுது: தகைவு, திரிபு. இதை இரண்டையும் இணைத்து ஒரு அறிஞர் ஒரு விதியை சொல்லியிருக்கிறாரு, ஹூக் விதி. ஆக இந்த குறிப்பிட்ட பாட வேளையில் நாம் இந்த தலைப்பில் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். திண்மம்னா என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்க்க போகிறது தகைவு. இந்த பருப்பொருளுடைய பண்புகளை நம்ம படிக்கிறதுக்கு காரணம் என்னன்றதை நம்ம யோசிக்கணும். இந்த படங்களை பாருங்கள். தமிழர்களினுடைய அறிவியல் மனப்பான்மையை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு அருமையான படம் கல்லணை. ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக அந்த நீரினுடைய அழுத்தத்தையும் விசையையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு கட்டிடம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் அடுத்தது நாம் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடமாக இருக்கலாம், நம்முடைய வீடாக கூட எடுத்துக்கோங்க. அதற்கடுத்து போக்குவரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய மேம்பாலம். இப்போ இதுக்கும் நம்ம படிக்கக்கூடிய பாடத்திற்கும் என்ன சம்பந்தம்? அதான் மீட்சி பொருள், மீட்சி தன்மை. திண்மங்கள், திரவங்கள், வாயுக்கள்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு கட்டடம் கட்டுறோம்னா இப்போ நாம் அமர்ந்திருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தினுடைய மேற்கூரையவோ அல்லது வீட்டினுடைய மேற்கூரையவோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 4 பக்க சுவர்களில் மேலே சென்ட்ரிங்னு சொல்கிறோம் இல்லையா, நிற்கிது. ஒரு ஆச்சரியமான நிகழ்வு தான் அது. எப்படி இவ்வளோ நிற்கிது? அதான் அங்கே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னென்னு யோசிச்சு பாருங்கள். சிமெண்ட்டு, மணல், ஜல்லிக்கற்கள், அதோட இரும்பு. இவை அனைத்துமே ஒவ்வொரு பண்பை கொண்டிருக்கின்றது. அதில் குறிப்பாக நம்ம இந்த பகுதியில் எந்த பண்பை மட்டும் நம்ம படிக்க போகிறோம்னா மீட்சி பண்பு. எந்தெந்த இடத்துல எப்படி பொருள்களை பயன்படுத்தணும் என்று நாம் தெரிந்து கொள்வதற்கு தான் அந்த பண்பானது மிக மிக அவசியம். இப்போ முதல்ல மீட்சி பண்புனா என்ன? அதுக்கு தான் ஒரு எளிய ஆய்வு பாருங்கள். எல்லாருக்குமே தெரியும், ஒரு ரப்பர் புற விசை கொடுத்து நான் 2 பக்கம் என்ன செய்கிறேன், இழுக்கிறேன். இழுக்கும் பொழுது என்னுடைய நீளத்தில் மாற்றம் ஏற்படுது இல்லையா? அந்த புற விசையை விட்டோன்னு என்ன செஞ்சிருது? பழைய நிலைக்கு திரும்ப வருது, மீண்டு வருகிறது. ஒரு பொருளானது உருக்குலைவிக்கும் விசை நீக்கப்பட்டவுடன் அதன் தொடக்க வடிவம் மற்றும் அளவினை மீள பெற்றால் அது மீட்சி பொருள் ஆகும். இழுக்கிறேன், விட்டுறேன், அந்த இழுவிசை எடுத்த உடனே பழைய நிலைக்கு திரும்பி வர்றது. இப்பண்பு தான் மீட்சி பண்பு எனப்படும். பொருளினுடைய அளவு அல்லது வடிவத்தை மாற்றிய விசை உருக்குலைவிக்கும் விசை எனப்படும். எடுத்துக்காட்டு ரப்பர். இந்த கம்பி சுருள் எடுத்துங்க. புற விசை கொடுக்கும் பொழுது நீளுது,
அந்த விசையை எடுத்த உடனே என்ன செய்யுது, பழைய நிலைக்கு திரும்ப வந்துடுது. ரப்பர் பேண்ட் அதே போல் இந்த மாதிரி மீட்சி பண்பு உடைய அனைத்து பொருள்களுமே மீட்சி பொருள் அப்படின்னு அழைக்கப்படும். ஒரு பொருளானது உருக்குலைவிக்கும் விசை நீக்கப்பட்டவுடன் தனது தொடக்க வடிவம் மற்றும் அளவை மீள பெறவில்லை எனில் அந்த பொருட்கள் மீட்சி அற்ற பொருள் எனப்படும். கண்ணாடி எடுத்துக்காட்டு, கண்ணாடி இதை நம்ம அமுக்கவோ புறவிசை கொடுத்து இழுக்கவோ முடியாது. அப்படி இழுத்தாலுமே திரும்ப விட்டால் பழைய நிலைக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஆக பொருள்களினுடைய பருப்பொருளுடைய பண்புல மிக முக்கியமான பண்பு இப்போ நம்ம என்னென்னு வரையறுத்திருக்கோம், மீட்சி பண்பு. எடுத்துக்காட்டுகள் ரப்பர், உலோகம், எஃகு, கயிர்கள். மீட்சியற்ற பண்பிற்கு கண்ணாடி. இந்த மீட்சி பண்பு உருவாவதற்கு 2 வார்த்தை நமக்கு முக்கியம். முதல்ல தகைவு. அதே ரப்பர் பேண்டு தான் பாருங்கள், நல்லா கவனிச்சுங்க. ரப்பர் நாம் புற விசை கொடுக்குறோம்னு சொல்கிறோங்களே, அந்த புற விசைக்கு பேர் தான் இங்கே தகைவுன்ற வார்த்தை. ஒரு மார்க் கேள்வி. குறிப்பிட்ட வரையறை ஓரளவு பரப்பில் செயல்படும் விசை தகைவு எனப்படும். தகைவு எழுத்து சிக்மா. சிக்மா ஈக்குவல் டு விசை பை பரப்பு எஃப் பை ஏ. தகைவினுடைய எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர் பவர் -2 அல்லது பாஸ்கல். அதனுடைய பரிமாணம் ml பவர் -1 t பவர் -2. தகைவு ஒரு டென்சார் ஆகும். ஆக ஓரளவு பரப்பில் செயல்படக்கூடிய விசை தகைவுன்னு சொல்லியாச்சு. இப்போ தகைவினுடைய பல பிரிவுகள் பார்க்க போகிறோம், பல வகைகள். முதல்ல நீட்சி தகைவு மற்றும் சறுக்கு பெயர்ச்சி தகைவு. கம்பியினுடைய நீளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். அதே போல் இதை விளக்குவதற்கு இங்கே ஒரு உருளை வடிவ படம் எடுத்திருக்கோம். அந்த உருளை வடிவ படத்தில் டெல்டா ஏ என்ற பரப்பினுடைய இருபுறமும் எஃப் மற்றும் -F என்ற அகவிசைகள் செயல்பட்டு அது உருக்குலையப்படுகிறது, உருவம் ஒன்று மாற்றப்படுகிறது. அந்த வட்டப்பகுதியில் செயல்படக்கூடிய விசை எஃப்பை 2 கூறுகளாக நம்ம இங்கே பிரிக்கிறோம். ஒன்று பரப்பிற்கு செங்குத்தாக Fn, மற்றொன்று பரப்பினுடைய தொடு திசையில் Ft. பரப்பினுடைய செங்குத்து வழியாக செயல்படக்கூடிய அந்த விசையால் செயல்படக்கூடிய நீட்சி தகைவு சிக்மா n ஈக்குவல் டு Fn பை டெல்டா ஏ. அதே போல் பரப்பின் வழியே தொடுவரை தகைவு அல்லது சறுக்கு பெயர்ச்சி தகைவு சிக்மா t ஈக்குவல் டு Ft பை டெல்டா ஏ. நீட்சி தகைவு, சறுக்கு பெயர்ச்சி தகைவு பார்த்துருக்கோம். அந்த நீட்சி தகைவு உட்பிரிவாக 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று இழுவிசை தகைவு, மற்றொன்று அமுக்க தகைவு. இழுவிசை தகைவுனா என்ன, படத்தில் போட்டிருக்கு பாருங்க. அந்த உருளை வடிவ அமைப்பில் டெல்டா ஏவினுடைய அந்த பரப்பினுடைய இரு புறமும் சமமான எதிரெதிரான விசைகளால் இழுக்கப்பட்டால் அதற்கு பேர் இழுவிசை தகைவு. அதே சமயம் அந்த இருபுறமும் சமமான எதிரெதிரான விசைகளால் அமுக்கப்பட்டால் அதற்கு பேர் அமுக்கு தகைவு. அடுத்து 2வது வரும தகைவு. ஒரு திண்மப் பொருளானது பாய்மத்தில் மூழ்கி இருக்குமானால் அந்த மூழ்கி இருக்கக்கூடிய அந்த பொருளின் மீது செயல்படக்கூடிய விசையை நம்ம என்ன எடுத்துக்கலாம், F ஈக்குவல் டு P டெல்டா ஏ என்று எடுத்துக்கொண்டால் ஓரளவு பரப்பில் செயல்படக்கூடிய விசை வரும தகைவு எனப்படுகிறது. வரும தகைவு சிக்மா V ஈக்குவல் டு F பை ஏ. ஆக தகைவு இரு வகைப்படும். நீட்சி தகைவு, சறுக்கு பெயர்ச்சி தகைவு, மற்றொன்று பரும தகைவு. நீட்சி தகைவினுடைய உட்பிரிவு இழுவிசை தகைவு, அமுக்க தகைவு. அடுத்து திரிபு. திரிபு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மறுபடியும் அதே ரப்பர் பேண்டு, அந்த ரப்பர் எடுத்துங்க, புறவிசை கொடுத்து இழுக்கும் பொழுது அந்த நீளத்தில் மாற்றம் ஏற்படுது, அந்த அகலத்தில் கொஞ்சம் குறையுது. ஆக உருவத்தில் ஒரு ஏற்படக்கூடிய மாற்றம் இருக்கு பற்றிலாம், அதற்கு பேர் தான் திரிபு. கம்பிச்சூல் எடுத்துக்கிறோம், இங்கே எடைய ஒரு கட்டி தொங்க விட்டோம்னா என்ன செய்யும், அந்த நீளத்தில் மாற்றம் ஏற்படும். அப்போ அந்த நீளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கு தான் திரிபு என்ற வார்த்தை இங்கே பயன்படுகின்றது. அதற்கு எழுத்து எப்சிலான். வரையறையை பார்த்தோம்னா திரிபு எப்சிலான் ஈக்குவல் டு பரிமாண மாற்றம் பை உண்மையான பரிமாணம் டெல்டா எல் பை எல். இது பரிமாணமற்ற அளவு
அலகு அற்ற அளவு, முக்கியமான இடம், 1 மார்க்கில் வரக்கூடிய வினா. திரிபினுடைய அலகு என்னன்னா அலகு அற்றது. தகைவை போன்றே திரிபும் 3 வகைகளாக வகைப்படுத்தப்படுகிறது. ஒன்று நீட்சி திரிபு, கம்பியினுடைய நீளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் டெல்டா எல் என்று எடுத்துக்கொண்டால், கம்பியினுடைய உண்மையான நீளம் எல்னு வச்சுக்கிட்டோம்னா, நீட்சி திரிபினுடைய வரையறை பாருங்க, எப்சிலான் எல் ஈக்குவல் டு கம்பியில் அதிகரிக்கும் நீளம் பை கம்பியில் உண்மையான நீளம் டெல்டா எல் பை எல். அதே போல இரண்டாவது சறுக்கு பெயர்ச்சி திரிபு, ஒரு கனசெவ்வக அமைப்பு அல்லது கனசதுர அமைப்பினோடு எடுத்துங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருள்களில் படம் இருக்கு பாருங்க ஸ்லைடில், அந்த தொடு திசையில் நமக்கு தொடுவரையில் ஒரு விசை செயல்படுத்தப்படும் பொழுது அதனுடைய கோணங்களில் அமைப்புகளில் மாற்றம் ஏற்படும். அப்போ சறுக்கு பெயர்ச்சி திரிபு ஈக்குவல் டு எப்சிலான் எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஹெச் ஈக்குவல் டு தீட்டா சறுக்கு பெயர்ச்சி கோணம். மூன்றாவது பருமத் திரிபு. இந்த பருமத் திரிபில் பார்த்தீங்கன்னா அதனுடைய பருமன் தகைவிற்கு முன்னால் பருமன் வீனும் பரும தகைவிற்கு பின்னாடி வி பிளஸ் டெல்டா வி எனவும் எடுத்துக்கொண்டால் பரும திரிபு எப்சிலான் வி ஈக்குவல் டு டெல்டா வி பை வி. ஆக மறுபடியும் பாருங்க, திரிபு 3 வகைப்படும். ஒன்று நீட்சி திரிபு, சறுக்கு பெயர்ச்சி திரிபு, பருமத் திரிபு. நீட்சி திரிபுல உட்பிரிவுகள் 2 இருக்கு. ஒன்று இழுவிசை திரிபு, இயல்பான அளவிலிருந்து நீளம் அதிகரிக்கப்பட்டால் அது இழுவிசை திரிபு. இரண்டாவது அமுக்கு திரிபு, இயல்பான அளவிலிருந்து நீளம் குறைக்கப்பட்டால் அது அமுக்கு திரிபு. நீளமாக இருக்கு, நீளம் குறைக்கிறேன் இல்லையா, 2 பக்கம் விசைகள் கொடுக்கும்போது என்ன செய்யுது, நீளத்தில் குறைவு ஏற்படுகின்றது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் என்னது, அமுக்கு திரிபு. ஆக 2 வார்த்தைகளை இப்போ நம்ம தெளிவாக கற்றுக்கிட்டோம். ஒன்று தகைவு, மற்றொன்று திரிபு. தகைவினுடைய எழுத்து சிக்மா, திரிபினுடைய எழுத்து எப்சிலான். இந்த 2ஐயும் பயன்படுத்தி அடுத்து முக்கியமான ஒரு வரையறை வருகின்றது, மீட்சி எல்லை. உருக்குலைவிக்கும் விசைகள் நீக்கப்பட்ட பிறகு பொருளானது அதன் தொடக்க அளவு மற்றும் வடிவத்தை மீள பெறக்கூடிய தகைவின் பெரும மதிப்பு மீட்சி எல்லை எனப்படும். இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துங்க, புற விசைகள் கொடுத்து இழுக்கிறேன், எவ்வளவு தூரத்தை இழுக்க முடியும், விட்டவொன்னு திரும்ப பழைய நிலைக்கு வரும், மீட்சி பண்பு. இது மீட்சி எல்லைனா நான் இழுத்துட்டே இருக்கும், என்ன செய்து பாருங்க, வந்துருச்சா இல்லையா? அப்போ உருக்குலை விசைக்கும் விசைகள் நீக்கப்பட்ட பிறகு பொருளானது தன் தொடக்க அளவு மற்றும் வடிவத்தை மீள பெறக்கூடிய தகைவின் பெரும மதிப்பிற்கு பேர் தான் என்னது, மீட்சி எல்லை. எலாஸ்டிக் லிமிட்னு சொல்கிறது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், கம்பி சுருள் இருக்குது, எடைக்கற்களை என்ன செஞ்சுட்டே வரோம், நம்ம கூட்டிகிட்டே வர்றோம். அந்த கடைசி படத்தை பாருங்கள், அதற்கு மேலே நம்ம எடை சேர்க்கும் பொழுது அந்த கம்பியானது முறிந்து விடும் அல்லது அருந்து விடும். மீட்சி எல்லை மிக மிக முக்கியமானது. இந்த பண்பு தான் நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல பொருள்களை எப்படி பயன்படுத்தலாம் என்பதற்கு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு. இதனை பயன்படுத்தி அறிவியல் அறிஞர் ஹூக் என்பவர் ஒரு விதியை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. சிறிய அளவிலான உருக்குலைவிற்கு தகைவு மற்றும் திரிபு ஒன்றுக்கொன்று நேர் விகிதத்தில் உள்ளது. திரும்ப சொல்கிறேன் பாருங்க, ஹூக் விதி. சிறிய அளவிலான உருக்குலைவிற்கு தகைவு மற்றும் திரிபு ஒன்றுக்கொன்று நேர் விகிதத்தில் உள்ளது. தகைவுக்கு எழுத்து சிக்மா, திரிபுக்கு எழுத்து எப்சிலான். அப்போ சமன்பாட்டு வடிவத்தில் எழுதலாம்னா சிக்மா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எப்சிலான். சிக்மா எப்சிலான் நேர் விகிதத்தில் உள்ளது. 1 மார்க்கில் ஒரு கேள்வி வரும், நேர் விகிதமா எதிர் விகிதமா? நேர் விகிதத்தில் உள்ளது. தகைவு அதிகரிக்க அதிகரிக்க தெரிவும் அதிகரிக்கும். ஹூக் விதி மற்றும் அதன் சோதனை முறை சரிபார்ப்பு. ஒரு எளிய ஆய்வு, தாங்கி, அளவுகோல், கம்பிச்சுருள். இதில் எடைக்கற்கள் ஒவ்வொன்றும் 50 கிராம். இப்போ முதல்ல ஒரு 100 கிராம் எடைக்கல்லை போடுறேன், அந்த கம்பிச்சுருளை நான் போடுறேன்.
அப்போ இந்த குறிமுள் காட்டக்கூடிய அந்த அளவுகள் கிடைக்கும் இல்லையா, அதை குறிச்சுக்கிறோம். இதுதான் இந்த நீளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். மேற்கொண்டு ஒரு 50 கிராம் சேர்க்குறேன். அப்போ இப்படி ஒவ்வொரு எடைக்கெல்லாம் சேர்க்க சேர்க்க அதனுடைய நீளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நம்ம பக்கத்தில் என்ன செஞ்சுக்கலாம், அளவுகோலில் பயன்படுத்தி அளந்து எழுதி கொள்ளலாம். மிக எளிய ஒரு ஆய்வு. ஒவ்வொரு எடைக்குள் 50 கிராம் சேர்க்க சேர்க்க அதனுடைய நீளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நம்ம குறித்து கொண்டு ஒரு வரைபடம் வரைகிறோம். இப்போ இந்த ஆய்வில் சோதனையில் நாம் எடுத்துக்கொண்ட அளவுகள் நீட்சி விசைய எக்ஸ் அச்சிலும் நீட்சி அந்த நீளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் டெல்டா எல் என்பதை ஒய் அச்சிலும் எடுத்துக்கிட்டோம்னா வரைபடத்தை பாருங்கள். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு நேர்கோடு, புள்ளி ஓ என்ற நிலையிலிருந்து ஒரு நேர்கோடு நம்மளுக்கு கிடைக்கிது. நீட்சி விசை அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய உருவத்திலும் என்ன செய்யுது, அதிகரிப்பு, நேர்கோடாக நம்மளுக்கு ஒரு படம் கிடைக்கிது. இந்த அமைப்பிலிருந்து ஒரு விதியை நிரூபிக்கக்கூடிய ஒரு சமன்பாடை கொண்டு வர்றோம். டெல்டா எல் ஈக்குவல் டு சாய்வு இன்ட்டு எஃப். நம்மளுடைய வசதிக்காக கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிடுவோம். அதோட சமன்பாட்டினுடைய மேற்புறமும் கீழ்ப்புறமும் மேலும் கீழும் ஏஎல் என்பதால் பெருக்க கன அளவு, அதால் பெருக்க எஃப் சாய்வு ஈக்குவல் டு ஏஎல் பை ஏஎல் இன்ட்டு டெல்டா எல். எஃப் பை ஏ ஈக்குவல் டு எல் பை ஏ சாய்வு இன்ட்டு டெல்டா எல் பை எல். இந்த எல் பை ஏ சாய்வு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஒரு மாறிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாறிலி எழுதாமல் நம்ம என்ன செய்யலாம், ஈக்குவல் டு போடுறதுக்கு பதிலாக நேர்விகிதம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சிம்பிளை போடுறோம். அப்போ எஃப் பை ஏ இஸ் ப்ரொபோஷனல் டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெல்டா எல் பை எல். எஃப் பை ஏ என்பது இங்கே எதை குறிக்குதுன்னா தகைவு சிக்மா. டெல்டா எல் பை எல் என்பது எதை குறிக்குது, திரிபு எப்சிலான். அப்போ ஹூக் விதி நம்ம ஏற்கனவே 2 வரி படித்தோம் இல்லையா, தகைவும் திரிபும் ஒன்றுக்கொன்று நேர் விகிதத்தில் உள்ளது. இந்த எளிய ஆய்வின் மூலமாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், அந்த விதியை இங்கே நிரூபிச்சிட்டோம். இதுதான் ஹூக் விதி மற்றும் அதனுடைய சரிபார்க்கக்கூடிய ஆய்வு. அதற்கு அடுத்து இந்த ஆய்வில் கிடைத்த விவரங்கள்னு எடுத்துங்களேன், தகைவு திரிபு இரண்டையும் வைத்து ஒரு வரைபடம் வரைகிறோம். அதுக்கு பேர் விவரப்படம். தகைவு திரிபு விவரப்படம். எக்ஸ் அச்சில் திரிபு, ஒய் அச்சில் தகைவு. அந்த வரைபடத்தை பாருங்கள், பல புள்ளிகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஏ பி சி டி இ. இதில் ஓஏ என்ற பகுதியானது விகித எல்லை என அழைக்கப்படும். என்ன காரணம், இந்த பகுதியானது தகைவு திரிபுக்கு நேர்தகவில் இருக்கும். அதாவது ஹூக் விதிக்கு உட்படுத்தக்கூடிய அல்லது கட்டுப்படக்கூடிய ஒரு பகுதி. அதனால தான் புள்ளி ஏ ஆனது விகித எல்லை எனப்படும். இந்த புள்ளிக்கு மேலே ஹூக் விதி பொருந்தாது. இந்த விவரப்படத்தில் இந்த ஓஏ என்ற கோட்டினுடைய சாய்வு கம்பியினுடைய யங் குணகம் எனப்படும். இதை பற்றி நம்ம பின்னாடி படிப்போம். அடுத்து அந்த விவரப்படத்தில் பகுதி ஏபியை பாருங்க. தகைவானது மிக குறைவான அளவு அதிகரிக்கப்பட்டால் இந்த பகுதியை நம்ம அடையலாம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தகைவானது திரிபுக்கு நேர் தகவல இல்லை. ஆனால் நீட்சி விசை நீக்கப்பட்டால் கம்பியானது அதன் தொடக்க நிலையத்திற்கு திரும்பும். அதாவது தகைவும் திரிபும் நேர்வீதமாக இருக்காது, ஆனால் தொடக்க நிலைக்கு திரும்பும். அது முழுமையாக அந்த விதியை நம்மளுக்கு நிரூபணம் ஆகுமானா இல்லை. இந்த பண்பு பி புள்ளியில் முடிகிறது. எனவே பி புள்ளி விளைவு புள்ளி மீட்சி எல்லை எனப்படும். ஆக மொத்தத்தில் தகைவு திரிபு வரைபடத்தில் ஓஏபி இப்பொருளினுடைய மீட்சி பண்பை குறிக்கின்றது. அடுத்து 3வது பகுதி பிசி. கம்பியானது புள்ளி பிக்கு மேல், அதாவது மீட்சி எல்லைக்கு மேல் நீட்டப்பட்டால் தகைவு அதிகரிக்கும். கம்பியானது நீட்சி விசை நீக்கப்படும் பொழுது தனது ஆரம்ப நீளத்தை மீண்டும் அடைய முடியாது, பெறாது. அடுத்து 4வது பகுதி சிடி. தகைவானது சிக்கு அப்பால் அதிகரிக்கப்பட்டால் திரிபு மிக விரைவாக அதிகரித்து புள்ளி டியை அடையும். டிக்கு அப்பால் கம்பியானது எந்த பளுவும் எந்த எடையும் சேர்க்கப்படாமலேயே நீண்டு கொண்டே சென்று புள்ளி ஈயில் முறிகின்றது.
அப்போ எந்த பெரும தகைவிற்கு அப்பால் கம்பி முறிவடைகிறதோ, அதான் விவரப்படத்தில் புள்ளி டி, அந்த தகைவு முறிவு தகைவு அல்லது நீட்சி வலிமை எனப்படும். டென்சில் ஸ்ட்ரென்த். திரும்ப சொல்கிறேன் கவனிங்க. எந்த பெரும தகைவிற்கு விவரப்படத்தில் புள்ளி டி அதற்கு அப்பால் கம்பி முறிவடைகிறதோ அந்த தகைவு முறிவு தகைவு அல்லது நீட்சி வலிமை எனப்படும். அதற்குரிய புள்ளி டி முறிவு புள்ளி எனப்படும். பிசிடிஇ கம்பி பொருளினுடைய மீட்சி அற்ற தன்மையை குறிக்கின்றது. ஆக இந்த பாடவெளியில் பார்த்த இந்த பகுதிகளில் நம்ம ஒரு வினாக்கள் 1 மார்க் வரலாம், 2 மார்க்கு 3 மார்க் வினாக்கள்லாம் வரலாம். இப்போ நான் ஒரு நம்ம நடத்துனதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருதான்றதுக்கு ஒரு சின்ன கேள்வி. இப்போ முதல் கேள்வி, தகைவினுடைய எஸ்ஐ அலகு என்ன? அதற்கு விடை நியூட்டன் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர்டு அல்லது பாஸ்கல். இரண்டாவது கேள்வி, மீட்சி எல்லையில் தகைவு திரிபிற்கு டேஸ் விகிதத்தில் உள்ளது. நேர் விகிதமா எதிர் விகிதமா? ஆய்வே பார்த்தோம். நம்ம தகைவு அதிகரிக்க அதிகரிக்க திரிவும் அதிகரிக்கும். அப்போ என்ன விகிதம்? நேர் விகிதத்தில் உள்ளது. மூன்றாவது, தகைவின் பரிமாண வாய்ப்பாடு ml பவர் -1 t பவர் -2. நான்காவது, திரிபின் அலகு யாது? திரிபிற்கு அலகு இருக்கா? இல்லை. அப்போ திரிபிற்கு அலகு இல்லை, கிடையாது. ஐந்தாவது, பருப்பொருளின் 3 இயல்பு நிலை என்ன? இயல்பாக பருப்பொருள் காணப்படக்கூடிய 3 நிலை என்ன? திண்மம், திரவம், வாயு. சிறு வினாக்கள். இப்போ நம்ம பார்த்த பகுதிகளில் மிக முக்கியமான இடங்கள். தகைவுனா என்ன? ஓரலகு பரப்பில் செயல்படக்கூடிய விசை தகைவு எனப்படும். எழுத்து சிக்மா. சிக்மா ஈக்குவல் டு விசை பை பரப்பு F/A. ரெண்டாவது, திரிபு என்றால் என்ன? திரிபு எப்சிலான் ஈக்குவல் டு பரிமாண மாற்றம் டிவைடட் பை உண்மையான பரிமாணம் டெல்டா L/L. ஹூக் விதி வரையறு. மீட்சி எல்லைக்குள் பொருளின் மீது செயல்படக்கூடிய தகைவும் திரிபும் ஒன்றுக்கொன்று நேர் விகிதத்தில் உள்ளது. திரும்ப சொல்றேன் பாருங்க. ஹூக் விதி, சிறிய அளவிலான உருக்குலைவிற்கு தகைவு மற்றும் திரிபு ஒன்றுக்கொன்று நேர் விகிதத்தில் உள்ளது. சிக்மா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எப்சிலான். இந்த பாடவேளையில் பருப்பொருளின் பண்புகள் என்ற பாடத்தில் திண்மங்களினுடைய மீட்சி பண்பு என்பதை மட்டும் நம்ம தெளிவாக படிச்சிருக்கோம். இயற்பியல் ஆழமாக படிங்க. புரிந்து கொண்டு படித்தால் வாழ்க்கையில் தினசரி நம்மளுக்கு பயன்படக்கூடிய அந்த இயற்பியலினுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். மிக சிறப்பான மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைய வாழ்த்துக்கள். நன்றி.